श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अधिकारपरिग्रहपद्धति श्लोकं 150 प्राप्ते दिवं दशरथे भरते विलक्षे पर्याकुलेषु वृषमुत्तरकोसलेषु त्वं चेत् उपेक्षितवती क इवा भविष्यत् गोपायुधं गुह सहस्य विभो पदं तत् பதப்பதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. தசரதே, தசரதனானவர் திவம் ஸ்வர்க்கத்தை பிராப்தே அடைந்தபோது, பரதே பரதரானவர் விலக்ஷே பட்டங்கட்டிக்கொள்ள வெட்கப்பட்ட போது, உத்தர கோசலேஷு வடக்கு கோசல தேச ஜனங்கள் பிருஷம் மிகவும் பர்யாகுலேஷு கலங்கிய போது, துவம் நீ உபேக்ஷிதவதி சேத் பட்டத்தை ஒப்புக்கொள்ளாது போனால், குஹசஹஸ்ய குஹனுக்கு தோழனாயிருக்கின்ற விபோகோ பிரபுவான அந்த ஸ்ரீராமனுடைய தத்து அந்த பதம் ஸ்தானத்தை கோபாயுத்தம் காப்பாற்றுவதற்கு க இவ யார்தான் அபவிஷ்யத்து இருக்கப் போகிறார் அப்படின்னு சாய்க்கிறார். இதுவும் அகெயின் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்லோகம் தான், அப்படியே மீனிங்கை நமக்கு கன்வே பண்ணுற ஸ்லோகம் தான். தசரதன் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார். பரதன் பட்டம் கட்டிக்கொள்ள வெட்கப்பட்டுண்டு, அதாவது இங்கே கொடுக்குற பதம் என்ன அப்படின்னா விலக்ஷே பட்டம் கட்டிக்கொள்ள வெட்கப்பட்ட போது, துண்டா நமக்கு பேர் வந்துருமே அப்படின்னு அசிங்கப்பட்டுட்டார் அவர். அந்த மாதிரி சமயத்தில் நீ ஒப்புக்கொள்ளாது போனால் யார்தான் காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்குற ஸ்லோகம் இது. யார்தான் காப்பாற்றுவார் அப்படின்னா, யாரை காப்பாற்றணும்? வடக்கு கோசல தேச ஜனங்கள் மிகவும் கலங்கிய போது நீ பட்டத்தை ஒப்புக்கொள்ளாது போனால் ராமனுடைய அந்த ஸ்தானத்தை காப்பாற்றுவதற்கு யார்தான் இருக்கிறார்கள்? ராமனுடைய அந்த ஸ்தானத்தை, இது கொஞ்சம் சூக்ஷ்மமான ஸ்லோகமாக இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? இல்லை, அந்த ஸ்தானத்தை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கா? எந்த ஸ்தானத்தை? குஹசஹஸ்ய விபோகோ, ராமன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த இடத்துல ராமனை எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா, குஹசஹஸ்ய விபோகோ அப்படின்னா குஹனின் நண்பனான அப்படின்னு சொல்கிறார். குஹனோட நண்பன்ற பதத்தை ஏன் இங்கே எடுக்கணும் அப்படின்னா, இந்த குஹசஹஸ்ய அப்படின்ற பதம் நமக்கு என்ன சொல்கிறதுனா, பெருமாளோட சௌலபியம் சௌசீல்யத்தை சொல்கிறது. பெருமாளுக்கு நிறைய குணங்கள் உண்டு, அதில் சௌலபியம் சௌசீல்யம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப உசந்த குணம் அது. அதாவது கலியன் சாய்ப்பார், ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன்தோழி உம்பி எம்பி என்று ஒழித்தலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்தி ஆழிவண்ணா அப்படின்னு நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு சாய்ப்பார். அதாவது என்னென்னா, குஹனை சொல்லும்போது ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்லாம் நீ யோசிச்சதே இல்லை. பெருமாளோட அந்த இது என்ன, அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, குஹனோட ஸ்டேட்டஸ் என்ன, குஹனோட படிப்பு என்ன, பெருமாளோட படிப்பு என்ன, இதெல்லாம் பற்றி எதை பற்றியுமே பெருமாள் கவலைப்படலை. ஏழை ஏதலன் கீழ்மகன் இப்படிலாம் எதுவுமே நினைக்கல. அப்போ வந்து என்ன சொல்கிறார், சீதையை காமிச்சு உன் தோழின்னு சொல்கிறார். குஹன்கிட்ட சொல்கிறார், சீதையை கை காமிச்சு உன்னோட தோழி, உம்பி எம்பி என்னோட தம்பிகள் உனக்கு இனிமே தம்பிகள்னு அவரை வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். என்னோட தோழன் நீன்னு சொல்கிற, இது பெருமாளோட சௌலபியத்தை காமிக்கிற ஒரு விஷயம். அதாவது எந்த அளவுக்கு பெருமாள் இறங்கி வரார் அப்படிங்கிறது, நமக்காக பெருமாள் எந்த அளவு இறங்கி வருவாருங்கிறத காமிக்கிற ஒரு பதமானது குஹசஹஸ்ய. அதுக்கு அடுத்த பதம் என்ன, விபோகோ. விபோன்றது வந்து பெருமாளோட பரத்துவத்தை சொல்கிறது. இது எந்த அளவுக்கு இறங்கி வராரோ, எந்த அளவுக்கு அவரோட சௌலபியம் சௌசீல்யம் தெரியறதோ, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் விபோகோங்கிறது. ஏன்னா அது ஆம்னி ப்ரெசன்ட், பெருமாள் எப்பேற்பட்டவர்னு சொல்கிற ஒரு பெரிய வார்த்தை அது. பெருமாளோட எவ்வளோ பெரியவர் பெருமாள்ங்கிறத நமக்கு உணர்த்துகிற வார்த்தை அது. இப்போ இது ரெண்டுமே பெருமாளுக்கு உண்டு. பெருமாளுக்கு இந்த சௌலபியமும் உண்டு, பெருமாளுக்கு இந்த விபுத்துவமும் உண்டு. அப்பேற்பட்ட பெருமாள்
அந்த பெருமாளோட அந்த ஸ்தானத்தை காப்பாற்றுவதற்கு யார் தான் இருக்கிறார்? அதாவது இந்த மாதிரி பெருமாளுக்கு இவ்வளோ குணங்கள் உண்டு. இப்போது பாதுகையானவள் இந்த பட்டத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா இவருக்கு அந்த குஹசகசியன்னு சொல்லக்கூடிய அந்த சௌலபிய குணம் அது அந்த சௌலபிய குணம் வெளியில் வராமல் இருந்துகிட்ருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, பரதன் கெஞ்சினார், அப்போ அவரோட அந்த சௌலபியம் குஹனுக்கே இறங்கின மனசு பரதனுக்கு இறங்கவே இல்லை பாரு அப்படின்னு வந்துட்டுருக்கும். இவர் பெரிய சுவாமி அப்படிங்கிறது தான் இவர் நிரூபிக்கிறார் பாரு அப்படின்னு நமக்கு தோணிடும். சரி, குஹசகசியன்னு அந்த சௌலபிய குணத்தோடு இவர் பரதனோட கிளம்பி வந்திருந்தார்னா ராவணனை அழிக்கிறேன்னு அது அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு அரக்கனை அழிக்கிறதுன்றது விபோகோ பெருமாளால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த குணம் தெரியாமல் போயிட்டுருக்கும். இப்போ குஹசகசியன்ற அந்த சௌலபியமும் தெரியணும், விபுன்ற அந்த குணமும் தெரியணும், அந்த பரத்துவமும் தெரியணும் அப்படின்னா பெருமாளோட அந்த ஸ்தானத்தை அப்போ யார் காப்பாற்றிருக்க முடியும்? பாதுகை ஒன்றை தவிர யார் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் கேட்குறார். இப்போ இதோட உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகெயின் அது இப்போ நம்மாழ்வாரை சொல்கிற விஷயம்தான். பெருமாளுக்கு இந்த குணங்கள் உண்டு. குஹசகசிய குணமும் உண்டு, விபோ குணமும் உண்டு. இப்போ இது நமக்கு நன்னாவே தெரியும். இப்போ குஹசகசியங்கிறது என்னது, நம்ம பண்ணுற அபச்சாரங்கள்லாம் பொறுத்துக்கணும். நம்மெல்லாம் தான் அந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதவர். என்னாது இறங்கி நமக்கு இதெல்லாம் பார்க்காம அவர் அருள் புரியணும். விபோகன்றது மோட்சம் கொடுக்குறது, அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பரத்துவன்றது அவருக்கு மட்டும்தான் உண்டு, மோட்சத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போது பெருமாளுக்கு இந்த குஹசகசியன்னு சொல்கிற இந்த குணமும் வேணும் நம்மக்கிட்ட வரும்போது. ஏன்னா அப்போ தான் நம்மளை நம்ம பண்ணுற தப்பு எல்லாத்தையும் மன்னித்து பரவாயில்ல போனால் போகிறது அப்படின்னு மோட்சத்தை கொடுக்க முடியும். விபோகம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்குற பரத்துவமும் அவர் தான். அப்படின்னும்போது இது ரெண்டுத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குறவா யாருன்னா ஆழ்வார்கள் தான். பெருமாளுக்கு பாரு, நீ பெருமாளை பார்த்து பயப்படாத, அவர் அவருக்கு சௌலபியம் ஜாஸ்தி, அவர் நம்மளெல்லாம் காருண்யத்தோடு ஏற்றுப்பார்னு. இப்போ இந்த ஏழை ஏதலனே எடுத்துக்கோங்களேன், இந்த பாசுரமே நமக்கு கொடுத்தவா யார்? ஆழ்வார் தானே. திருமங்கை ஆழ்வார் நமக்கு கொடுத்துருக்காருது. ஆக நமக்கு பெருமாளோட இந்த குணங்களை சொல்லி, நீ இந்த பெருமாளோட பெரிய பெரிய குணங்கள்லாம் பார்த்து பயப்படாத, அவர் ரொம்ப எளிமையானவர்னு சொல்கிறதுக்கும் நமக்கு ஒருத்தர் வேணும். அப்படி ரொம்ப எளிமையானவர்னு சொல்லிட்டா நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்னுவோம். நம்ம ரைட்டு பெருமாள் தானே அப்படின்னு எடுத்துட்டுருவோம். அப்படி நினைக்காத அவர் விபோகோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு ஒருத்தர் வேணும். ஆக அந்த ரெண்டு வேலையும் பெருமாளோட ரெண்டு குணங்களையும் சொல்லி நம்மளை யார் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறா அப்படின்னா அது ஆழ்வார்கள் தான். ஆக இந்த குஹசகசிய விபோகோ அப்படின்ற பதமானது பெருமாளுக்கு பொருந்தி இருக்கணும், அந்த பெருமாளோட அந்த ஸ்தானத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அது யாரால் முடியும் அப்படின்னா நம்மாழ்வாரால் முடியும், பாதுகையால் முடியும், நம்மளோட எல்லா ஆழ்வார்களாலேயும் முடியும், பாதுகையாலேயும் முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.